அலோவேரா சோற்று கற்றாழை செடி இதெல்லாம் கட் பண்ண போகிறோம் ஜூஸ் போடுறதுக்கு. இந்த ஜெல்லாம் ஜூஸ் போட்டாங்க ரொம்ப அருமையாக இருக்கும், நன்மைகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இதை பீஸை க்ளீனாக கட் பண்ணிடலாம். இந்த எவ்வளோ கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். இந்த ஜெல் வந்து ரொம்ப நல்லது. கற்றாழை சூப்பராக கட் பண்ணி வச்சு நம்ம கழுவிட்டு ஜெல்லு க்ளீன் எடுத்து சூப்பரான ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம். ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். அலோவேரா ஜூஸ் தான் போட போகிறோம். இங்கிலீஷில் பார்த்தா அலோவேரான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடங்களையும் விளையக்கூடியது தான், நம்ம நன்மைகளை தரக்கூடியது. இது வந்து இந்த லாஸ்ட்லேயே நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த சென்டரில் முள்ளு மாதிரி வரும், அதை கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் தோலை எடுத்து இந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம ஜூஸ் போட போகிறோம். ஜூஸுக்கு நம்ம தேவையான பொருள் ஒன்றும் அதிகமான எல்லாம் கிடையாது. 1 லிட்டர் தயிர், கட்டியான தயிர் எடுத்துருக்கோம். உப்பு, ஜீரகம், வெந்தயம் 1 மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கற்றாழையில் கற்றாழை ஜெல் எடுத்து அதை அரைக்கும் போது இதை போட்டு அரைச்சிக்க போகிறோம். வடிகட்ட தேவையில்லை. இதில் நன்மை அது வருது பார்த்திங்கன்னா, இது அதிக நன்மைகளை தரக்கூடியது. முடிக்கும் சரி, உடம்புக்கும் சரி, உடம்பில் உள்ள உறுப்பு அத்தனைக்குமே இது அதிகமான நன்மைகளை தரக்கூடியதான் இந்த சோற்று கற்றாழை. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பல பிரச்சனை தீருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இன்னும் பலவிதமான நன்மைகள் சொல்லிகிட்டே போனால் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதில்ல. ஓகேங்களா? அது எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், பாருங்கள். ஓகேங்களா? அந்த சைடில் கட் பண்ணிட்டு தோலை எடுத்துகிட்டு கீழே ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி ஒரு மிக்சியில் போட்டு விட்டு அப்படியே குடிக்கிறதாங்க. இது காலையில் குடித்தா இன்னும் நல்லது. காலைல வெறும் இதை குடிச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் விட்டு எதனா சாப்பிடுங்க. ஓகேங்களா? இதை குடிக்கும்போது உடம்புல உள்ள உறுப்புகள் அத்தனையும் கரெக்டான முறையில் இருக்கும். ஓகேங்களா? இதை எப்படி நான் க்ளீன் பண்ணுறதை பாருங்கள். சில க்ளீன் பண்ண தெரியாது, எப்படின்னு தெரிஞ்சுங்க. எடுத்தாச்சுங்க. இந்த சைடில் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த சைடில் உள்ள முள்ளை மட்டும் நல்லா பாருங்கள். இந்த முள் மட்டும் க்ளீனாக எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் எடுத்தாச்சுங்க. இன்னொரு பக்கம் ஓகேங்களா? இப்போ எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஜெல்லை மட்டும் இந்த மேலே தோலை மட்டும் ஒரு பக்கம் உள்ள தோலை மட்டும் எடுத்துடலாம். ஒரு பக்கம் உள்ள தோலை மட்டும் நம்ம க்ளீனாக எடுத்துடலாங்க. ஓகேங்களா? அந்த எடுக்கும்போது ஜெல் வராமல் அந்த தோலை எடுக்கும் மாதிரி பதமாக க்ளீனாக தெரிஞ்சுங்க அப்படின்றத. ஓகேங்களா? இது எடுக்கும்போது ஜெல் வரக்கூடாது. இந்த ஜெல் இல்லாமல் இந்த பச்சை கலர் தோலை மட்டும் க்ளீனாக எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து எடுத்தாச்சு. ஜெல்லை வந்து நம்ம அப்படியே க்ளீனாக எடுத்துடலாங்க. எப்படி எடுக்கணும்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், கத்தி திருப்பிங்க. அப்படியே திருப்பினா உள்ள தோல் அப்படியே நின்றோம். ஜெல் மட்டும் தனியாக வருது. அப்படியே கேக்கு போல் பாருங்கள், வெள்ளை கலரில் நம்ம கட்டியாக அந்த தண்ணி வழுவோம். அது வந்து நம்ம நல்லா கழுவணுங்க. இதே போல் எல்லாருடைய தண்ணி பாருங்கள் அப்படியே கட்டியாக இருக்கும். இது முகத்துக்கெலாம் ரொம்ப தடவும் போது இந்த முகப்பருவு, முகத்தில் உள்ள முகம் பளிச்சின்னு ஜொலிக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுருக்கம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் சரியாகும். இது வந்து நம்ம ஜெல் வந்து பல விதமான ரெசிபியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? நெருப்பு எங்கேயாவது பட்டுடுச்சுன்னா கொப்பளம் போட்டுக்குவோம். அந்த கொப்பளம் போட்ட இடத்துல அந்த ஜெல் தடவிங்கன்னா அந்த கொப்பளம் இருக்கிற இடமே தெரியாமல் ஆறிடும். ஓகேங்களா? இன்னொரு எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க. ஓகேங்களா? இது நன்மை சொல்ல போனால் 1/2 மணி நேரம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்கும். இதே போல் ஜெல் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இதை வச்சுட்டு கட்டி திருப்பிக்கின்னு அப்படியே எடுக்கும்போது நமக்கு இந்த ஜெல் வந்து கரெக்டாக வருவாங்க. இதாங்க எடுக்கக்கூடிய பதம் இதுதான். இப்போ பாருங்க, இந்த தோல் வந்து க்ளீனாக தனியாக வந்துடுச்சு. இப்போ அந்த தோல் நமக்கு யூஸ் இல்லை, தேவையில்லை. பெயின் வந்தால் அந்த தோலை வந்து இது வந்து முகத்துக்கெல்லாம் க்ளீனாக போடுங்க. மறுக்கல் முகம் வந்து சுருக்கமாக இருந்தால் கூட பல ஜொலிக்கும். அப்படி ஒரு அருமையாக கூட விட்டு கழுவுனா முக வாஷ் அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும்.
இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ஜெல்லை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு எப்படி ஜூஸ் போடுறோன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது இன்னும் பலவிதமான நன்மைகள்லாம் இருக்குது. அது இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான வேலை கூட பயன்படுது. இது நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையுமே வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுங்க. ஒரு பீஸாக எடுத்து அந்த தோலை க்ளீனாக நீக்கிட்டு ஜெல் எடுத்துடலாம். தோலை மட்டும் விட்டு ஜெல்லை மட்டும் க்ளீனாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இவ்வளோ வேஸ்ட் தோல் வந்துருக்கு. பாருங்கள், ஜெல் வந்து க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 5 முறை நல்லா கழுவி எடுக்கணுங்க. கேக் போல் வந்து ஜெல்லு சூப்பராக அருமையாக வந்துருக்கு. நல்லா கழுவிட்டு இதை அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிடலாங்க. ஓகேங்களா? ஜெல்லு வந்து 5 முறை நல்லா க்ளீனாக கழுவிடும். இதை பிடிக்கும்போது அப்படியே மீன் மாதிரியே வலிக்கிட்டு போவோம். அந்த அளவுக்கு ஒரு வழப்பு தன்மை நிறைய இருக்குது. அதில் 5 முறை கழுவும்போது தண்ணி பாருங்கள் கட்டியாக வந்துடும். தண்ணி 5 முறை க்ளீனாக கழுவிட்டு எடுத்துடலாம். இப்போ போய்ட்டு அலோவேரா ஜெல்லு பாருங்கள் அப்படியே கேக்கு போல் சூப்பராக அருமையாக எடுத்தாச்சு. நல்லா கிளி 5 முறை களி இருக்கும். கழுவு அப்படியே ஜெல்லு நிறைய குளவெல்லாம் கட்டியாக தண்ணி வரும். எல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுங்க. பாருங்கள் பெரிய பீஸுமாக அருமையாக இருக்குது. இதை நம்ம அப்படியே இப்போ மிக்சியில் போட்டு க்ளீனாக ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இப்போது மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அடுத்து வந்து உப்பு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இனி இது கூட போட்டு ஃபேவராக ஃபஸ்ட்டில் அரைச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் மோர் சேர்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஜெல்லெல்லாம் உள்ளே போடாச்சு. இந்த உப்பு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இந்த ஜாஸ்தி போடலாங்க. கம்மியாக தான் போட்டிருக்கோம். மிக்சியை மூடிடலாம். அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் ஃபுல்லாக வந்துருக்கு. நான் டிக்காகவும் வந்திருக்கு. கட்டியாக நிறைய சூப்பராக கட்டியாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணிடலாம். தனியாக ஊற்றிட்டு தயிரோடையே அடித்து கலந்து அதில் ஊற்றிடலாங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம தயிர் ரெடி பண்ணிடலாம். இப்போது தயிரை இதில் ஊற்றிடலாம். ஓட்டி அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் அலோவேரா வந்து ஃபஸ்ட்லேயே மிக்சர் போட்டு ஊற்றியாச்சு. தயிர் ஊற்றிருக்கோம். ஓகேங்களா? அப்படியே டிக்காக தண்ணி வந்து நம்ம அதிகமாக சேர்க்கல. தயிர் அப்படியே அந்த அளவு ஜெல் அப்படியே தண்ணியெல்லாம் போட்டு ஃபேவராக சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அப்படியே கலக்கிட்டு அப்படியே குடிக்கிறதாங்க. சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வெந்தயம் அடுத்து மிளகு வந்து தூளாக கூட தனியாக இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் தூள் இல்லாதாலும் அப்படி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை ஃபில்டர் பண்ணுவோம் அடிக்கடோ தேவையில்லை. அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பட் டிக்காகவும் இருக்கும். அதே போல் பாருங்கள் தெரியுதுங்களா? டிக்காகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை குடிங்க. டெய்லி காலைல ஒரு கிளாஸ் குடிங்க. உடம்புக்கு உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது. எப்பயுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அது பண்ண உறுதியாக கேண்டே சொல்ல முடியும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இப்போது அப்படியே எடுத்து குடிச்சு பார்த்தலாம். எப்படி இருக்குதுன்னு குடிச்சு பார்த்தலாம். ஓகேங்களா? நீங்களும் அலோவேரா கற்றாழை மாரி இருந்தால் தயிர் போட்டு இதே போல் டிக்காக சூப்பராக அருமையாக போட்டு குடிச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறான்ட்டு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரியாக ஓரளவு அளவாக கொஞ்சம் பாருங்கள். இந்த யூடியூப் பார்க்குற எல்லாருடைய ஆதரவும் எனக்கு வேணும். ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள். ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அலோவேரா ஜூஸ் போடாச்சுங்க. இப்போ குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? வேறு லெவல் டேஸ்ட்டில் குடிச்சு பார்த்தலாம் டேஸ்ட் எப்படின்னு. சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் அலோவேரா இருந்தால் இதே போல் ஜூஸ் போட்டு குடிச்சு வரணும். கண்டிப்பாக கமெண்ட் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ வச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். பல நன்மைகள் இருக்குது. அலோவேரா நன்மை என்னன்ற ஒரு லிஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. தமிழில் சேர்க்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா?